வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே? இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது விருச்சிக ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய மார்ச் மாதத்தில் இந்த பிரபஞ்சமானது எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியில். மார்ச் மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை சுவாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ கருடன் பிறந்த நட்சத்திரத்தில் 193வது டிகிரியில் துளாராசி விருச்சிக லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. அப்போ விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா மார்ச் மாதம் அல்லது பாதகமாக இருக்குமா மார்ச் மாதம்? விருச்சிக ராசியாதிபதி ராசிக்கு 3வது பாவகத்தில் தகிரியஸ்தானத்தில் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. விருச்சிக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள், முதல் நட்சத்திரம் தமிழ் கடவுள் முருகர் பிறந்த நட்சத்திரமான விஷாகம் நட்சத்திரம் 4வது பாதம், பிறகு வரக்கூடிய அனுச நட்சத்திரம் மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரம், அதன் பிறகு வரக்கூடிய கேட்டை நட்சத்திரம் உச்சிஷ்ட கணபதி பிறந்த நட்சத்திரம். விருச்சிக ராசியாதிபதி செவ்வாய் 3வது பாவகத்தில் உச்ச நிலையில் இருந்து 6வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணம். 6வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தால் உங்களுடைய ராசியாதிபதி 3வது பாவகத்திலிருந்து தன்னுடைய சொந்த வீடான மேசராசியை 4வது பார்வையை பார்க்கக்கூடிய தருணத்தால் மன அழுத்தம் சரியாகும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பண ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறனே, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறனே, இந்த மாதிரியான சங்கடங்கள் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் 100% சாதகமாக இருக்க போகுது நம்மளுடைய கிரகநிலைகள். அப்போது உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரப்போகுதுங்க, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி வரப்போகுது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மார்ச் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 13ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 10 நாள். இந்த 10 நாள்லேயே ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வரப்போகுது. சொல்லப்போனால் விருச்சிக ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் விடியல் பிறக்கக்கூடிய தருணமாக இருக்கும் இந்த 10 நாளில். உங்களுடைய ராசியாதிபதி ராசிக்கு 6வது பாவகத்தில் இருக்கக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்குறார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி. உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் தான் குரு பகவானுக்கு வீடு கொடுத்துருக்காரு. சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம்தான் குரு பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்துருக்காரு. பரணி நட்சத்திரம் 2வது பாதத்தில் 17 டிகிரியில் இருக்கிற. அப்படி அப்போது செவ்வாவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய குரு, சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்துக்குள்ளார நிம்மதி சந்தோஷம் ஏற்படும். படித்த படிப்புக்குண்டான வேலை வாய்ப்பு உருவாக போகுது. பொருளாதார ரீதியாக சங்கடங்கள் இருக்குதுன்னா அது சரிப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்க போகுது இந்த பிரபஞ்சம். மார்ச் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 13ஆம் தேதிக்குள்ளார இடைப்பட்ட காலம் 10 நாள். இந்த 10 நாளுக்குள்ளார கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது. அதில் எவ்விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோக விருச்சிக ராசிக்கு குரு பலன் இல்லையே, ராசிக்கு 6வது பாவகத்தில் குரு பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு, திருமணம் தடையாக இருக்குன்னா, செவ்வாயும் சுக்கிரனும் மகர ராசியில் திருவோணம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இந்த 2 கிரகங்கள் இருக்காங்க. அப்போது விருச்சிக ராசிக்கு கல்யாண காரகனும் கல்யாண ஸ்தானாதிபதியும் சுக்கிரன். கல்யாணக்காரகன் கல்யாண ஸ்தானாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியாதிபதியோடு சேர்ந்து சந்திரனுடைய சாரம் வாங்கி சந்திரனுக்கு வீடு கொடுத்த ஒரு சுக்கிரன். இந்த மாதிரி ஒரு பரிவர்த்தனை இருக்கிறதுனால விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாகும். பரிசம் போடுற அளவுக்கு வந்ததுங்க, பாதில் நின்று போச்சு. கை நினச்சிட்டு வந்துட்டோங்க, கத்தரிச்சிட்டு போயிடுச்சு. கல்யாணத்தில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குதுங்க, சிக்கல் இருக்குதுங்க, தொந்தரவு இருக்குதுங்க. போகாத கோவில் குளம் இல்லைங்க, பண்ணாத பரிகாரம் இல்லைங்க. யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சு போட்டணுங்க. இது வரைக்கும் நல்லது நடக்கலைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? இது உங்களுக்கான நேரம் தானுங்க.
மார்ச் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளார இந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் சரியாகும். அதில் எவ்விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோக திருமணமாகி பிரிஞ்சு போன தம்பதிகள் கண்டிப்பாக இணையறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துரும் இந்த பிரபஞ்சம். உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி 3வது பாவகத்தில் இருந்து சந்திரனுடைய சாரம் வாங்கி 9வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணம். 9வது பாவகத்துக்கு அதிபதி சந்திர பகவான் 12வது பாவகம் ஐன சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகளால் கண்டிப்பாக 100% சொல்கிறேன், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகளால் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துரும். அதுபோக நான் முதல்ல சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியம், உங்கள் ராசியாதிபதி முதல்ல பார்க்கக்கூடியதே உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தை தான். அப்போ உடல் ஆரோக்கியம் சரியாக இருக்கும். 10வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் இருக்கிறார், சுபஸ்தானத்தில் இருக்கிறார். இது அருமையான ஒரு நேரம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மட்டும்தான் தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் வருவார். வேறு எந்த ராசி நண்பர்களுக்கும் தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் வரமாட்டார். இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கிடைச்ச ஒரு பிராப்தம். அப்போது தொழில் ஸ்தானாதிபதி வீட்டை தொழில் ஸ்தானாதிபதி பார்க்கக்கூடிய தருணம் இந்த மாதம்தான். மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 15, 16 தேதி வரை. அப்போது செய்துக்கிட்டு இருக்கிற வேலையில் மாற்றங்கள் ஏற்படும். என்ன மாற்றங்கள்? அடுத்த ரோலுக்கு போவீங்க. இப்போ 10ஓட 11 நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம்னா அந்த இடத்துல ஒரு டீம் லீடராக வரத்துக்கோ பதவி உயர்வு வரத்துக்கும் நிறைய நண்பர்கள் சுய தொழில் செய்யணுன்ற ஆசை இருக்கும். சுய தொழில் செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துரும். சார் சனி 4வது பாவகத்தில் இருக்கிறாரே சார், சுபஸ்தானாதிபதி சுபஸ்தானத்தில் இருக்காரே சார். சுபஸ்தானாதிபதி சுபஸ்தானத்தில் இருந்தாலும் சூரிய பகவானோட சேர்ந்து அஸ்தமனம் ஆயிடுவார். அப்போது ஒரு நல்ல ஒரு தருணமாக நல்ல ஒரு மாதமாக இந்த தருணம் இருக்க போகுது. அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உண்மையிலேயே விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வாழ்க்கை முதல்ல நல்ல விதமாக இருக்குன்னு சொல்லிவிட்டனுங்க. வாழ்வாதாரமும் சிறப்பாக இருக்க போகுது. அதில் எவ்விதமான மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள். அதுபோக 3வது பாவகத்துக்கு அதிபதி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி கூட பிறந்த உறவு அவங்களுக்குள்ள சங்கடங்கள் இருக்குதுன்னா இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 13ஆம் தேதிக்குள்ளார அந்த சங்கடங்கள் சரியாயிடும். என் அண்ணங்கிட்ட பேசி 15 வருஷம் ஆகுதுங்க, தம்பிக்கிட்ட பேசி 10 வருஷம் ஆகுதுங்க, பேசுவேனா பேச மாட்டேன்னா தெரியல, என் கூட பிறந்த தங்கச்சிக்கிட்ட பேசி 10 வருஷம் ஆகுதுங்க. இந்த மாதிரி கூட பிறந்த உறவுகள், அந்த உறவுகள் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகிறதுக்கான நேர காலங்களாக இந்த பிரபஞ்சம் இந்த தருணத்தில் தரப்போகுது. விருச்சிக ராசி நண்பர்களுடைய தாய்மார்களுடைய உடல் தேகத்தில் இருக்கக்கூடிய தொல்லைகள் சரியாகும். அதுபோக சூரிய பகவான் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் பிறந்த நட்சத்திரத்தில் ஏறி உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 7 தேதிக்கு மேலே 7 தேதிக்கு மேலேனா நமக்கு மார்ச் மாதம் 7 தேதிக்கு மேலே. புரட்டாதி நட்சத்திரம்ன்றது குரு பகவானுடைய நட்சத்திரம். உங்களுக்கு தனஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு 6வது பாவகத்தில் மறைஞ்சே இருந்தாலும் சூரிய பகவானுடைய வீட்டை பார்க்குறாரு. அதே தருணத்தில் சூரிய பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரம் ஏறி, புரட்டாதி நட்சத்திரம்ன்றது குரு பகவானுடைய நட்சத்திரம். அப்போ குரு பகவானுடைய நட்சத்திரம் ஏறி உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த வீட்டையே பார்ப்பார் சூரியன். இந்த வகையில் 100% வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான பிரார்த்தம் கொடுக்கும். உத்தியோக உயர்வு ஏற்படும். பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். அடுத்த கட்டத்துக்கு போகலையேன்ற சங்கடம் இருக்குதா, இந்த தருணத்தில் 100% அடுத்த கட்டத்துக்கு ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி உழைப்புக்கு தகுந்த உயர்வு தரப்போகுது மார்ச் மாதம். வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி தரப்போகுது இந்த மார்ச் மாதம். இதுக்காக தான் இத்தனை நாள் நம்ம காத்திருந்தோமா, இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோமா அப்படின்ட்டு உங்களுடைய ஆள் மனதில் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இந்த மார்ச் மாதம் வரப்போகுதுன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு உண்மையிலேயே ஒரு விடியல் பிறக்கக்கூடிய தருணமாக வரக்கூடிய மார்ச் மாதம் வரப்போகுது. அதில் எவ்விதமான மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள், ஆராய்ஞ்சு நான் சொல்லியிருக்கேன்.
என்னுடைய காணொளியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.